வணக்கம். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை முதல்வர் ரங்கசாமி அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்களின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதிய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, திரு நேரு என்கிற குப்புசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்கால் கார்னிவல் திருவிழாவில் 3ஆம் நாள் நிகழ்ச்சியும் தொடக்கமாக நடைபெற்ற மரத்தானில் 1000க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் பொங்கல் திருநாளையொட்டி கார்னிவல் திருவிழா நடைபெற்று வருகிறது. 3ஆம் நாளான நேற்று மாரத்தான் போட்டியுடன் கார்னிவல் திருவிழா தொடங்கியது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து துவங்கிய மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாரத்தான் போட்டியானது காமராஜர் சாலை, PK சாலை, பாரதியார் சாலை வழியாக வந்து மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து சேர்ந்தது. 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் ஆண்கள், பெண்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் பங்கு பெறும் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் தலா 3 நபர்களுக்கு இன்று நடைபெறவுள்ள இறுதி நாள் நிகழ்ச்சியில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. இதனைத் தொடர்ந்து மாலை மலர் கண்காட்சி, படகு போட்டி, நாய் பூனை கண்காட்சி, பிரபல பாடகர் கானா பாலா பங்கு பெறும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. காரைக்கால் கார்னிவல் திருவிழாவில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான கபடி போட்டி தொடங்கியது. காரைக்கால் மாவட்டத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகமும் சுற்றுலாத்துறையும் இணைந்து நடத்தும் காரைக்கால் கார்னிவல் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. அதனை அடுத்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான கபடி போட்டி தொடங்கியது. இதனை காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் நாணயத்தை சுழற்றி ஆட்டத்தை துவக்கி வைத்தார். முதல் போட்டியில் விழுதியூர் மற்றும் திருவேட்டக்குடி அணிகள் பங்கு பெற்றன. இதில் 16 புள்ளிகளை பெற்ற திருவேட்டக்குடி அணியை 30 புள்ளிகள் பெற்று வீழ்த்தி விழுதியூர் அணி வெற்றி பெற்றது. தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெற்ற கபடி போட்டியின் இறுதி ஆட்டம் இன்று காலை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு கார்னிவல் இறுதி நாள் நிகழ்ச்சியில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் நடைபெற்ற கோலப் போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பொங்கல் பரிசு வழங்கினார். அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் உள்ள APJ அப்துல் கலாம் இளைஞர்கள் நற்பணி இயக்கம் சார்பில் 2ஆம் ஆண்டு பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் பல்வேறு விதமான விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்படுகிறது. இதில் இன்று நடைபெற்ற மகளிருக்கான கோலப் போட்டியினை முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பார்வையிட்டார். மேலும் இதில் பங்கேற்ற அனைத்து மகளிர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கி சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை செய்திருந்த இளைஞர்கள் நற்பணி இயக்கத்தின் நிர்வாகிகள் அனைவரும் உடனிருந்தனர். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் முன்பு உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தெய்வ புலவர் திருவள்ளுவர் தின விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதிய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள வள்ளுவரின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜி சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து திமுக அமைப்பாளர் சிவா MLA தலைமையில் திமுகவினர் வள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மேலும் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பினர், தமிழ் ஆர்வலர்கள் உட்பட பலர் வள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் உள்ள தனியார் உணவகத்தில் பொங்கல் திருநாளையொட்டி நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் விவசாயத்தை காப்போம் உட்பட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி போட்டியாளர்கள் அணிவகுப்பு நடத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனிடையே புதுச்சேரி மிஷின் வீதியில் உள்ள தனியார் உணவகத்தில் பொங்கல் திருநாளையொட்டி விவசாயத்தை காப்போம் என்ற தலைப்பில் ஆண்களுக்கான ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்ட ஃபேஷன் இளைஞர்கள் கலந்து கொண்டு அணிவகுப்பு நடத்தினர். மேலும் விவசாயத்தை காப்போம், உழவர்களை ஊக்குவிப்போம், பாரம்பரிய விதைகளை மீட்டெடுப்போம் உட்பட
பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி போட்டியாளர்கள் அணிவகுப்பு நடத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் களி, கேழ்வரகில் செய்யப்பட்ட உணவுகள் உட்பட கிராமிய உணவுகள் பரிமாறப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உணவகத்தின் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் கடலில் குளித்த போது ராட்சசாலையில் சிக்கி 2 இளைஞர்கள் காணாமல் போன நிலையில் சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் சுற்றுலாத்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இந்த நிலையில் தலைமை செயலகம் எதிரே கடலில் குளித்துக் கொண்டிருந்த வால்பாறை பகுதியை சேர்ந்த வினோத், மணிகண்டன் ஆகிய 2 இளைஞர்கள் ராட்சசாலையில் இழுத்து செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளனர். இதுபோன்ற சம்பவங்கள் புதுச்சேரியில் தொடர்கதையாகி உள்ளது. இந்த நிலையில் எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்காத புதுவை அரசை கண்டித்து சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் சுற்றுலாத்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சுயேட்சை எம்எல்ஏ நேரு அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் கடலில் காணாமல் போன 2 இளைஞர்களின் உடல் கரை ஒதுங்கியவுடன் அரசு செலவில் சொந்த ஊருக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கடலில் குளிப்பவர்கள் காணாமல் போனால் அவர்களை மீட்க அனுபவம் வாய்ந்த ஊழியர்களை நியமிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு கடலில் குளிப்பவர்களை பாதுகாப்பதற்காக 30க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த முறையில் நியமிக்கப்பட்டதும் அவர்களுக்கு சரியான முறையில் ஊதியம் வழங்காமல் அதிகாரிகள் பணியிலிருந்து நீக்கியது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளுவர் தின விழாவை முன்னிட்டு நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வரும் திருவள்ளுவர் தின விழாவை முன்னிட்டு நோனாங்குப்பம் சுண்ணாம்பாற்று கரை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவரின் முழு உருவ சிலைக்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் மணவெளி தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டு மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் எஸ்பிஎஸ் சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலர்தூவி புகழஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில தலைவர் கணபதி தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பம், மூர்த்திக்குப்பம், மணப்பட்டு, புதுநகரை சேர்ந்த பெரியோர்கள், தாய்மார்கள் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து திருவள்ளுவர் படத்திற்கு வள்ளுவர் குல மக்களின் சார்பாக மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது. வட்டாம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அபூர்வ சக்தி படைத்த முனீஸ்வர ஆலய 14ஆம் ஆண்டு உற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை கொம்யூன் ஒட்டாம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அபூர்வ சக்தி படைத்த முனீஸ்வரன் ஆலய 14ஆம் ஆண்டு உற்சவ விழா நடைபெற்றது. இதில் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்திலிருந்து குதிரை வாகனம் மற்றும் ஊரணி பொங்கல் கூடை அமைத்து வந்து ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலயத்தில் பொங்கலிட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் ஒட்டாம்பாளையம் கிராம மக்கள், ஆசிரியர் குடியிருப்பு மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நோனாங்குப்பத்தில் உள்ள வள்ளுவரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பாமகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் திருவள்ளுவர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நோனாங்குப்பம் படகு குழாம் எதிரே உள்ள வள்ளுவரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பாமகவினர் ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் கரங்களை வலுப்படுத்தும் வகையில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் வெற்றி பெற பாடுபடுவோம் என உறுதிமொழி ஏற்றனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் வடிவேலு, வன்னியர் சங்க பொருளாளர் நரசிம்மன், மாநில இளைஞரணி செயலாளர்கள் சேதுபதி, சங்கீத், பிரதீப், ஹேமச்சந்திரன், நகர செயலாளர் இளவரசன், நகர துணை செயலாளர் சரவணன், முதலியார்பேட்டை தொகுதி செயலாளர் சரவணன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் உட்பட தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
பூரணாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பம்பா வாசா ஐயப்பன் சன்னதியில் ஜோதி தரிசனம் பூஜை நடைபெற்றது. பூரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தண்ணி சன்னதியாக வீற்றிருக்கும் ஸ்ரீ பம்பா வாசா ஐயப்பன் சன்னதியில் நேற்றிரவு ஜோதி தரிசன பூஜை விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் கணபதி ஹோமம், ஐயப்ப வழிபாடு உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இவ்வாலயத்தில் சுமார் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட ஸ்ரீ ஐயப்பனின் திருவுருவ உற்சவ சிலையினை பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இறுதியாக மகா ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளில் ஸ்ரீ பம்பா வாசா ஐயப்ப சேவா சங்கத்தினர், ஆலய நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். திண்டிவனம் அடுத்த நாரேரிக்குப்பம் விவசாய நிலப்பகுதி திடீரென்று உள்வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த நாரேரிக்குப்பம் கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்தில் திடீரென்று சுமார் 8 அடி ஆழத்திற்கு நிலம் உள்வாங்கி உள்ளது. அந்த பள்ளத்தில் உள்ளே புற்று போன்று இருப்பதால் கிராம மக்கள் அந்த பள்ளத்தை சுற்றி வேலி அமைத்து மஞ்சள் தெளித்து அங்குள்ள வேப்ப மரத்திற்கு பொட்டு வைத்து வழிபட்டு வருகின்றனர். அந்த பள்ளத்தின் உட்புறம் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்கம் போன்று இருப்பதால் பள்ளத்தில் உள்ளே உள்ள புற்றை பார்க்க செல்லும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவதால் பாரம் தாங்காமல் மண் உள்வாங்கி விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. இது குறித்து வருவாய்த்துறையினர் காவல்துறை உதவியுடன் அப்பகுதியில் தடுப்பு ஏற்படுத்தி விவசாய நிலம் உள்வாங்கியதற்கான காரணத்தை ஆய்வு செய்ய வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் இளைஞர் கொலை வழக்கில் சிறார் உட்பட 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட உருவியார்பேட் பகுதியை சேர்ந்தவர் தனபால். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஞான பிரகாசம் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்தது. இந்த நிலையில் 4 பேர் கொண்ட கும்பலால் தனபால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது குறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியை சேர்ந்த 17 வயது சிறுவன் மற்றும் ஜீவா, சந்துரு, ஞான பிரகாசம் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். மேலும் விசாரணையில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார் சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். ராஜா நந்திவர்மன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதுச்சேரி கலாம் விதைகளின் விருட்சம் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லாறு பகுதியில் அமைந்துள்ள ராஜா நந்திவர்மன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் புதுச்சேரி கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் இணைந்து பொங்கல் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. பறை இசை முழக்கத்தோடு மரபு மாறாமல் மாணவர்கள் பொங்கலிட்டு நிகழ்ச்சியை துவக்கினர். இதில் கல்லூரி நிறுவன தலைவரும் புதுவை தமிழ்சங்க தலைவருமான முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரி நிர்வாக இயக்குனர் கல்வியாளர் போஸ் முன்னிலை வகித்தார். இதில் கல்லூரி மாணவர்களின் குழு நடனம், ஆடல், பாடல் உட்பட பல்வேறு கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடத்தியது அனைவரும் வியப்பில் ஆழ்த்தியது. அதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்க நிறுவனர் ராஜா, முனைவர் ரேகா ஆகியோர் செய்திருந்தனர். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் குருமாம்பேட் ஹவுசிங் போர்டு பகுதியில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் ஹவுசிங் போர்டு பகுதியில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எழுத்து பொருட்கள், நோட்டு புத்தகங்கள் அடங்கிய தொகுப்பினை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் வழங்கினார். மேலும் மாணவர்கள் திருக்குறளை ஒப்புவித்து பரிசுகள் பெற்றனர். தெய்வ புலவர் திருவள்ளுவர் தின விழாவை முன்னிட்டு நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு சபாநாயகர் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது. திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் திருவள்ளுவர் தினத்தையொட்டி அரியாங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவரின் முழுவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது.
மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் நகர் இளைஞர்கள் நடத்திய விளையாட்டு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சி போட்டியின் பரிசளிப்பு விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்று பரிசுகள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் நகரில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு டாக்டர் அம்பேத்கர் நகர் மற்றும் இளைஞர்கள் நடத்திய விளையாட்டு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சி போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் மினி மாரத்தான் போட்டி, தவளை போட்டி, சாக்கு போட்டி, மியூசிக்கல் சேர், ஓட்டப்பந்தயம், கபடி போட்டி, கோல போட்டி, ஓவிய போட்டி, லெமன் ஸ்பூன், உரியடி போட்டி, தண்ணீர் நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திரளான திமுக நிர்வாகிகள் மற்றும் பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் வசந்தம் நகர் ஸ்ரீ வசந்த வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் உள்ள தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு மகர விளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் வசந்தம் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வசந்த வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு மகர விளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மகர விளக்கு ஏற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள ஐயப்பன் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு 18ஆம் படி பூஜையில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வசந்தம் நகர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். திண்டிவனம் அருகே டெம்போ டிராவலர் வேன் அரசு பேருந்து மோதிய விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 22 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு சென்னையிலிருந்து அரசு பேருந்து வந்து கொண்டிருந்தது. பேருந்து திண்டிவனம் காவேரிப்பாக்கம் அருகே வந்து கொண்டிருந்த பொழுது முன்னால் சென்ற டெம்போ டிராவலர் வேன் திடீரென்று வலதுபுறம் உள்ள வாட்டர் சர்வீஸ் சென்டருக்கு திரும்பியதால் இதனை சற்றும் எதிர்பார்க்காத அரசு பேருந்தை ஓட்டி வந்த சிதம்பரம் பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் சுரேஷ்குமார் தனது கட்டுப்பாட்டை இழந்து வேனின் பக்கவாட்டு பகுதியில் மோதியது. அதே சமயம் வேன் சாலையோர மின்கம்பத்தில் மோதி அங்கு நின்றிருந்த பழைய லாரியின் பின்புறம் மோதி நின்றது. இந்த விபத்தில் மின்கம்பம் முறிந்து மின் வயர்கள் கீழே தொங்கியது. அரசு பேருந்தில் பயணம் செய்த ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட 22 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்து குறித்து திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கார் மோதி சிகிச்சை பலனின்றி ஸ்விக்கி ஊழியர் உயிரிழந்த நிலையில் இதுவரை குற்றவாளியை கண்டுபிடிக்காத காவல்துறையை கண்டித்து அவரது உறவினர்கள் மற்றும் சக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 31ஆம் தேதி நள்ளிரவு அடையாளம் தெரியாத கார் மோதியதில் ஸ்விக்கி ஊழியர் இஸ்மாயில் படுகாயம் அடைந்தார். அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மற்றும் சக ஊழியர்கள் மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் ராஜா திரையரங்கம் அருகே ஒன்று கூடி அவரது உறவினர்கள் மற்றும் சக ஊழியர்கள் விபத்து ஏற்படுத்தி சென்ற காரின் உரிமையாளரை கண்டுபிடிக்காத காவல்துறையை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மேலும் குற்றவாளியை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.